குடும்பத்தினர் கஞ்சியை சித்தர் பீடத்திற்கு மேள தாளம் முழங்க சுமந்து வந்தனர். எங்கள் குருவாக வந்தவளின் குடும்பத்தில் கஞ்சி காய்ச்சி வரச் சொல்லி தன் திருக்கோயிலிலும் கஞ்சி காய்ச்சி வர தன் தொண்டர்களை பணித்தாள். 2 கஞ்சியையும் எதிரெதிரே வரச் சொல்லி 2ஐயும் கலந்து கொண்டு வரச் சொல்லி தானே காத்திருந்து கருவறையில் படைக்கச் சொன்னாள். ஆத்மாவும் பரமாத்மாவும் ஆறும் கடலும் ஆக அனுபவத்தில் கலப்பதுவா? தொண்டர்கள் காய்ச்சி வந்த கஞ்சியில் துயரெல்லாம் போகவென அருள் தன்னை கலப்பதுவா? ஏழை பணக்காரன் என்கின்ற எந்த ஒரு பேதமும் இன்றி சமத்துவம் கலந்துவிடும் சக்தி உணர்வு கலப்பதுவா? கஞ்சியிலே உப்பு கரைந்து போவது போல என் நெஞ்சினிலே கலந்துவிடு கரைந்துவிடு என்கின்ற அழைப்பா? கஞ்சியாகும் சோறு குழைந்து விடுகிறதே, அதுபோல கனமான கல்மனத்தை குழைத்துவிடு என்கின்ற குழைப்பா? என்னவென்று சொல்ல நீ கஞ்சி காய்ச்சி வரச் சொல்லுவதும் கலந்து அதை படைக்கச் சொல்லுவதும்? லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆடிப்பூரத்தை ஒட்டி வந்திருந்து கஞ்சி படைத்து தங்களது வேண்டுதல்களை அன்னையிடம் சமர்ப்பித்து அவள் அருளை பெறப்போகும் உன்னதமான நேரம் இதோ இப்பொழுது துவங்கிவிட்டது. தனக்கு படைத்த கஞ்சியை தானே உயிரூட்டும் இந்த அற்புத காட்சியை வேறெங்கும் நாம் காண முடியாது. அம்மா இந்த ஒரு கஞ்சி கலையத்திற்கு மட்டுமா தனது அருளை பொழிகிறாள்? இதன் மூலம் எத்தனை லட்சம் கஞ்சி கலையங்களுக்கு அருளளித்து அதனை சுமந்து வரும் தனது பிள்ளைகளின் குறைகளையும் தீர்க்கப் போகிறாள். ஏழையின் உணவு கஞ்சி. அந்த கஞ்சி எனக்கு அமுதமடா மகனே என்று ஆதிபராசக்தி அருள்மொழி பேசினாளே, அன்னைக்கு அமுது படைக்கவா? உலகம் எல்லாம் படைத்த தாய்க்கு நாங்கள் கஞ்சி படைக்கவா? கருவில் இருந்து பிறந்து வந்தபோது நான் கஷ்டப்படக்கூடாது என்று என்னை பெற்ற தாயிடம் அமுது சுரக்க வைத்தவளுக்கு நான் அமுது படைக்கவா? கஞ்சிக்கு நான் அலையக்கூடாது என்று எண்ணி கனிவோடு நான் படைத்த கஞ்சியை தான் ஏற்றுக்கொள்வாளா? கஞ்சி நான் கொண்டு வருவேன் என்று கால் கடுக்க மேல்மருவத்தூர் கருவறையில் அவதார திருக்கொண்டு அன்னை காத்திருப்பாளா என்னும் பக்தர்களை
இங்கே நாம் பார்க்கின்றோம். உச்சியிலே காவடி போல சுமந்து வரும் கஞ்சியிலே பிச்சையாய் பித்தர்களாய் பேதைகளாய் நாங்கள் எல்லாம் பிதற்றி வரும் ஊர்வலத்தில் பிணியெல்லாம் போகுதம்மா, பேய்கள் எல்லாம் ஓடுதம்மா, தனியாத ஆணவங்கள் தரை மீது வீழுதம்மா. அணி அணியாய் நாங்கள் எல்லாம் ஆண்களும் பெண்களுமாய் அணிவகுத்து வருகின்ற ஆடி கஞ்சி படைப்பதனால் ஆடியிலே காற்றடிக்கும், ஐப்பசியில் மழையடிக்கும். தேடி வரும் காலங்களில் நலம் எல்லாம் கூடி வரும். எல்லாருக்கும் ஒரே உணர்வு, எல்லாருக்கும் ஒரே உணவு. கஞ்சி கலப்பது போல் எங்கள் நெஞ்சங்கள் கலந்திடுங்கம்மா. புண்ணியம் செய்தவர்கள் கஞ்சியோடு எங்கள் கஞ்சியும் கலந்து எல்லாரும் உண்பதனால் எங்கள் புண்ணியம் கூடுதம்மா, பாவங்கள் கரையுதம்மா, ஒப்புரவு ஓங்குதம்மா, உன்னருள் பெருகுதம்மா, தப்பேதும் வாராமல் தாய்மனம் ஆகுதம்மா. சமத்துவ கஞ்சி தந்து சகலமும் ஒன்று என்று பரத்துவம் சௌலபியம் ஆன பராசக்தி கஞ்சி என்றோ, பங்காறு அடிகளாரில் பாசமிகு நெஞ்சம் என்றோ. கஞ்சிகளை அம்மா வர சொன்னாங்க சக்தி. அம்மாவுக்கு போன மாதம் பாத பூஜை பண்ணோம் சக்தி. அவங்க வந்து கஞ்சிகளம் எடுக்க சொல்லி சொன்னாங்க. அதுக்காக குழந்தை இல்லாமல் இருந்து 3 வருஷம் கழிச்சு எங்களுக்கு இந்த பையன் பிறந்திருக்கான். சக்தி வேல்னு பேர் வச்சிருக்கோம். நாங்கள் வந்து 3 நாள் ஆச்சு அமாவாசைக்கு வந்தோம். ஆடிப்புறம் கஞ்சி எடுக்க ரொம்ப சந்தோஷமாக்கு சக்தி. ஆனால் அம்மா வந்து கஞ்சி எடு பாலாபிஷேகம் பண்ணிட்டு போ, உன் குறையெல்லாம் தீக்கிறோம்னு சொல்லியிருக்கு சக்தி. அதனால நாங்கள் எல்லாரும் வந்து கஞ்சி எடுக்கிறோம் சக்தி. ஓம் சக்தி. அம்மா சொன்னது வந்து என்னன்னா, கஞ்சி கலையாமல் இருக்கணும்னா கஞ்சி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. எங்களை போல் வயசானவங்களாம் எதுக்காக வந்து வரிசையில் இருந்து கஞ்சி எடுக்கணும்னா, வருஷம் பூரா அம்மாவுக்கு மழை சரியாக நல்லா வரணும், நல்லபடியாக எல்லாருக்கும் நல்லா சாப்பாடு கிடைக்கணும், அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து கஞ்சி எடுக்கிறோம். நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம் சக்தி. நாங்கள்